தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துறேன். கர்த்தாவே இந்த வேலையில் பார்க்கப்படுகிறே தாக்கி வெறுமையாக்குற ஆண்டவரை நீ பேசும் அப்பா. நாங்கள் கேட்கிறோம் உடைய வார்த்தை கொடுக்க எங்களுக்கு கொடுத்த பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துறேன். வேதத்தை மறைபொருள் எங்களை வெளிப்படுத்தும் பரிசுத்தாவினுடைய ஆளுநர்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீ பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தோம். காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தோம். திருக்கரத்தால் என்னை திருசித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணால் அனுதினமே வணைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணால் அனுதினமே வணைந்திடுமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாட்களையும் யோனா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எத்தனை வாசிங்க? யோனா 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1074 பக்கம். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி நினைவுக்கு என்ன செஞ்சான்? போனான். நினைவே 3 நாள் பிரயாணம், விஸ்தாரமான மகா பெரிய நகரம். அலையா நினைவே பட்டணம் பெரிய ஒரு பட்டணம். அது மகா விஸ்தாரமான நகரம். அந்த பெரிய நகரத்துல இருக்கிற மக்களுக்காக சுவிசேஷம் சொல்றதுக்காக யோனா நினைச்சாரு போகிறாரு. யார் அனுப்பி போறாரு? ஆண்டவர் அனுப்பி நினைச்சாரு போகிறாரு. அலையா அப்ப கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யாம எந்த மனுஷனும் நினைச்சுட்டே போகவே முடியாது. அந்த பட்டணத்துக்கு போய் அங்க இருக்கிற சுவிசேஷத்தை அறிவிக்கப்படும். ஏன் அறிவிக்கப்படும்? அங்க இருக்கிற மக்களை என்ன பண்ணாங்க? அவங்களுடைய பாவம். நீங்க 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசிங்க. யோனா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். அமிதாவின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர் நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அல்லேலூயா. அவங்களுடைய அக்கிரமம் செஞ்சா ஆண்டவருடைய சமூகத்தில் செஞ்சு வந்து எட்டிட்டு. அல்லேலூயா. அப்போ நம்ம பைபிளை பார்க்கும்போது ஒவ்வொரு இஸ்ரவேல் ஜனங்களை அவங்க ஒடுக்கும் போது எகிப்து தேசத்துல அவங்க ஒடுக்குறது தேவசத்துல போய் இருந்துச்சு எட்டினது வேதத்தை பார்க்கலாம். நிறைய கதை போட்டுக்கோம். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா சோதம்கார பட்டணத்துல மக்களுடைய அக்கிரமம் இருந்துச்சு பயங்கரமா இருக்குன்னு சொல்லி அங்க போய் தேவனுடைய சமுதிரமே நின்று அந்த அக்கிரமம் அங்க போறதுனால அவங்க நினைச்சிருந்தாங்க அங்கிருந்து தேவ தூதன் போய் அது உண்மையா இல்லைன்னு பாக்குறதுக்கு வந்தாங்க. அல்லேலூயா. அப்ப அது உண்மையா அப்படிங்கிறதுனால அந்த பட்டணம் நினைச்சிருந்துச்சு அழிக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நாட்கள ஒவ்வொரு காரியத்தையும் நினைச்சிடறா பார்த்து நம்ம நாங்களேதான் பார்ப்போம். எங்களுக்கு அந்த வயநாட்டுல எல்லாம் அந்த பட்டணமே இருந்துச்சு அழிக்கப்பட்டுச்சு. எந்த ஊர்ல இருந்தாலும் எந்த நாட்டுல இருந்தாலும் அங்க போய் இருந்துச்சாங்க. டூரிஸ்ட் ஏரியா அங்க போய் இருந்தாங்க. அப்ப நாங்க மக்கள் பாவம் செஞ்சாங்க இல்லை நமக்கு தெரியாது, நம்ம போனது கிடையாது. ஆனா அந்த இதுல இருந்து எனக்கு ஒரே ஒண்ணு புரிய எங்கிட்டீங்கன்னா அந்த வசனம் இருக்கு. லூக்கா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும் என்று. அல்லேலூயா. அப்ப எனக்கு ரொம்ப புரிஞ்சது. எப்படின்னு மலைகள் எல்லாம் என்ன செய்யுமா? தகர்க்கப்படும். பள்ளங்கள் எல்லாம் என்ன செய்யும்? நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லி வசனம் போட்டுக்கு மாதிரி. அப்ப அந்த பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிச்சு. அல்லேலூயா. மலைகள் குன்றுகள் தாழ்த்தப்பட்டு கோணலானவைகளா செவ்வையாகும், கரடானவைகளா
சமமாக ஒரு மலைகள் போயிடுச்சுன்னா மேடு பள்ளமா இருக்கும். அது எல்லாம் என்ன செஞ்சிச்சு? சமமா மலைகளே அப்படி அமைங்கி அப்படி இருந்துச்சு ஆயிடுச்சு. அப்போது பைபாஸ் நிறைவேறிச்சு. பைபாஸ் இருந்துச்சு. மலை எந்த மலையா நினைச்சா எல்லா மலையை நினைச்சே போகுது. அது ஒன்போல ஆக போகுது. இப்போ மலையில தான் நினைச்சு எல்லாரும் சொல்றாங்க. மலையில இருந்து எரிச்சியாங்க என்ன வீடுகள் கட்டாருங்க, மலையிட்டு எரிச்சிங்க எனக்குங்க என்ன. அது எந்த நேரத்தில் அந்த மலைகள் அவங்களுக்கு தெரியாது. நிறைய இடங்கள்ல மலைகள்லாம் எரிச்சுட்டு இருக்கு. இறங்கி இறங்கி அந்த பைபிள் வசனம் அப்படி நமக்கு நிறைய காரியங்கள் பார்த்தீங்கன்னா பைபிள் வசனம் அப்படி நிறைவேறிட்டு தான் இருக்குது. மலைகள் எல்லாம் எரிச்சியும் சமமா போயிடுவான். பள்ளங்கள் எல்லாம் எரிச்சிருமா நிரப்பப்படும். பைபிள் வசனம் தான் நிறைவேறிக்கிட்டே இருக்குது. அப்போ அங்க அன்னைக்கு யோனா ஆண்டவர் அனுப்புறாரு. எங்க அனுப்புறாரு? நினைவிட்ட மகா நகரம் வரை அந்த பட்டணத்துக்கு வச்சிடாரு. அங்குள்ள மக்களுடைய பாவங்கள் எரிச்சிருச்சு. என் சமூகத்துல எரிச்சிருச்சு. எட்டிட்டு நீ போ அப்படின்னு சொல்றாரு. என்ன ஒரு வார்த்தை சொல்லு. 40 நாளைக்குள்ள என்ன செய்யும்? நகரம் அழிக்கப்படும் சொல்லி என்ன செய்ய போய் பிரசங்கம் பண்ணுங்கிறாரு. அது இல்லையா? ஆனா எந்ததுலயும் பிரசங்கம் பண்ண சொல்லல. சோதம் போடப்பட்டதுக்கு தேவன் ஆண்டவரே நினைச்சாரு பார்க்க வராரு. இது உண்மையா இல்லையான்னு சொல்லி அந்த சோதமூர பட்டணத்துக்குள்ள இறங்கி அந்த இடத்துல அவங்க லோத்தாங்க இருக்கிறாங்க. லோத்து மூலமா நினைச்சிடாரு போய் மக்களை பாக்குறாரு. அந்த மக்கள் எல்லாம் புதிதா அவங்க வீட்டுக்குள்ள ஒரு மனிதன் வந்தாங்க. மனிதனை வெளியே அனுப்புன்னு சொல்லி ரொம்ப பிரச்சனை பண்ணுவாங்க. அந்த பிரச்சனையை பார்க்கும்போது இப்படி ரொம்ப தாறுமாறா நடப்பாங்க மக்கள். இது உண்மைதான் சொல்லிதான் நினைச்சாங்க. லோத்து குடும்பத்துல நினைச்சுவாங்க வெளியே அனுப்பி அந்த பட்டணம் தான் அழிக்கப்பட்டுட்டு, அந்த சோதகுமார பட்டணம் அழிக்கப்பட்டு கரியா வெறிச்சிருச்சு. பயங்கரமான கறி. இன்னைக்கு அப்படிதான் கிடக்கு. கறி இன்னும் கிடக்கு. அந்த மண் சாம்பல் மாதிரி தான் கிடக்கும் அந்த இடத்துல. அப்படி இருக்குது. அப்ப அப்படியே தேவ தூதனே போய் என்ன செஞ்சாரு? அங்க நேரில் பார்த்து அந்த காரியத்தை செஞ்சாரு. எகிப்து தேசத்துல இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்குறது தேவ சமுத்திரத்தை எட்டுனதுனால அந்த மக்களை அவங்க வெளியே கொண்டு வந்தாரு. எகிப்து தேசத்துக்கு வெளியே போங்கன்னு சொல்லி மோசம் மூலியமா அந்த வெளியே கொண்டு வந்து அந்த மக்களை விடுதலை பண்றாங்க. வழி நடத்துறதும் பார்க்கணும். நிறைய அதிகாரிகளுக்கு வழி நடத்துறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி அதான் செங்கடலுக்குலாம் அந்த செங்கடல் பாதையில கூட பகலில எரிச்சிருந்த மேக சம்பவத்தை இரவு அக்னி சம்பவத்தை அனுப்பி இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துறாரு. தண்ணி இல்லைன்னா தண்ணிக்கு எரிச்சிடுறாங்க. கசப்பான தண்ணி தான் மாத்தி ஆண்டு கொடுக்குறாரு. ஆகாரத்துக்கு தானத்தின் அப்பத்தை ஆண்டு கொடுக்கறாரு. தெய்வத்தை குறிச்சு அந்த அப்பத்தை கொடுத்து அப்படி வழி நடத்தி வர்றாரு. ஆனா சோதகம் நினைவை பட்டணத்தை எரிச்சிடாருன்னா அங்க பிரசங்கம் பண்ண சொல்றேன். அது எப்படி பாக்குறா ஒரு மனிதன் ஒவ்வொருத்தையும் முகத்தை நான் பார்த்துடலாம். ஆனா உங்களுடைய இருதயத்தை என்னன்னு எனக்கு தெரியாது. அதே மாதிரி ஆண்டவருக்கு எல்லாருடைய இருதயம் என்னன்னு தெரியும். ஒரு விஷயம் இந்த பிள்ளைகள் பிரசங்கம் பண்ண மாத்தி சொன்னா இவங்களுக்கு மனம் திரும்புற ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறது ஆண்டவர் தெரியுது. அதனால என்ன செய்யறாரு? ஊழியக்காரனை ஆண்டவர் அனுப்புறாரு. ஊழியக்காரர் போய் என்ன செய்யறாரு? இப்போ யாரும் தேர்ந்தெடுக்கிறாரு? யோனா. பைபிளையே வல்லமையான ஊழியக்காரர் யோனா தான். சரியா? எப்படி சொல்லுங்க? ஒரே பிரசங்கத்துல பேரு பிரசங்கம் பண்ண 3000 மக்கள் 5000 மக்கள் ரசிக்கப்பட்டாங்க. எல்லாருக்கும் ரசிக்கப்பட்டாங்க. தாடியில் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல மக்கள்லாம் ரசிக்கப்பட வச்சாங்க. அவரு பாத்தீங்கன்னா அந்த கூட்டத்துல இருக்கும் போது அவங்களுக்கு பிரச்சனை வந்தாங்களா ரசிக்கப்பட்டாங்க. 1,20,000 மக்கள் ஒரு ஊழியக்காரர் மூலியமா ரசிக்கப்படுறாங்க. அது யோனா மூலியமா தான் ரசிக்கப்பட்டாரு. அந்த பட்டணம் முழுவதும் எல்லா மக்களும் ரசிச்சாங்க. ரசிக்கப்பட்டாங்கன்னா வல்லமையான ஊழியக்காரன் தான். அதனால அவர் என்ன செய்யறாங்க? ஆண்டவர் பத்தி நல்லா புரிஞ்சு வச்சுக்கிறாரு. இப்ப அழிப்பே சொல்லுவாரு. ஒரு பிள்ளைங்க கண்ணீர் வடிக்கும் போது அந்த பிள்ளைங்க என்ன செய்ய மாட்டாரு? அழிக்க மாட்டாரு அப்படிங்கிறத வச்சு அவர் நினைவைக்கு போச்சுன்னா அவர் என்ன செஞ்சாரு? கரிசிக்கு பரப்பிட்டாரு. இன்னைக்கு அப்படிதான் இருக்குது. ஒவ்வொரு பாடுறதுக்கு என்ன செய்ய ஊழியக்காரங்களெல்லாம் பார்த்தா ஆண்டவர் சொல்ற இடத்துக்கு ஒரு இடம் இருக்கும், இவங்க போறது வேற இடமா இருக்கும். அப்ப ஆண்டவர் சொல்றது எரியாவை பத்தி என்ன சொல்றது? நீ என்ன செய்ய போகடி தூரம் வெகு தூரம் எப்படி சொல்வது? ஆண்டவரே போகும் எண்ணிய எடுத்துக்கிறோம் தான் சொல்லுவாரு. அல்லையா? மோசை சொல்வார் ஆண்டவர் போ நீ போ இன்னைக்கு இந்த மக்களுக்கு வழிநடத்துக்கு ஒன்னிதான் அழைச்சிருக்கிறீங்க. அவர் என்ன சொல்றது? நான் வாய் பேச தெரியாத ஒன்னா வாய் இல்லைன்னு அப்படின்னு சொல்லுவாரு. அல்லையா? அப்ப எல்லாருமே என்ன செய்வாங்க? வார்த்தையை சொல்லிட்டு ஆண்டவர் விட்டு வெளியே வரதான் பார்ப்பாங்க. அது பார்ப்போம். இந்த யோனா கூட என்ன பண்ணினாரு? தரிசிக்கு போச்சு, நினைவைக்கு போச்சு, தரிசிக்கு தரப்பட்டார்.
போயிட்டாரு. ஆனால் எந்த மனிதனை கொண்டு ஆண்டவர் சில காரியங்கள் செய்யணும் வச்சுக்கிறதோ, உங்களை கொண்டு எதை செய்யணும்னு நினைப்பாரு அதை வச்சு அவர் செய்வார். என்ன கொண்டு என்ன செய்யணும் முடிவு பண்ணியிருந்தாரு அதை கொண்டு செய்வார். நம்ம எங்க போனாலும் தப்பிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் தேவனுடைய பிள்ளைகளை நம்ம விட ஆண்டவர் என்ன கொண்டு நீங்க என்ன செய்ய சித்தமா இருக்கிறீன்னு சொல்லி நம்ம கேட்கணும். என்ன கொண்டு என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க ஆண்டவர்னு சொல்லி என்ன செய்யணும் கேட்கணும். கேட்காம நம்ம ஓட்டு ஓடிக்கிட்டே இருந்தோம்னா ஆண்டவனுடைய காரியங்களை என்ன செய்ய முடியாது, செய்யவே முடியாது. ஏன்னா அந்த யோனா நீ போறான் அப்படின்னு சரி நீ போய் தொலைன்னு சொல்லி ஆண்டவர் விடல. அவனுக்கு சில பாடலை கற்பிச்சு அதே நினைவு பட்டதுக்கு யோனாவை ஆண்டவர் அனுப்புறாரு. அல்லேலூயா, யோனாவை ஆண்டவர் அனுப்புறாரு. அந்த இடத்துல போய் அவனை கொண்டு போய் என்ன செய்யறாரு, அவர் பெரிய காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை நம்ம ஆண்டவர் சத்தத்துக்கு நம்ம என்ன செய்யணும், ஸ்டெடியா இருக்கணும். அவர் சத்தத்தை கேட்கறதுக்கு நம்ம என்ன செய்யணும், ரெடியா இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளை நம்மளுக்கு இப்போ ஒண்ணும் தெரியாது. இப்போ எனக்கு ஒண்ணும் தெரியாது ஆண்டவரே, நம்ம தப்பிச்சுக்கலாம். நாளைக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கு முன்னால கண்டிப்பா உண்டு. அந்த இடத்துல நான் உன்னை ரசித்தேன், நான் அந்த இடத்துல உன்னை வச்சிருந்தேன், நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்ட நம்ம முகம் எந்த பக்கம் இருக்குன்னு நமக்கு தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் ஒரு குறையும் செய்யல வைக்கல, எல்லா ஆசீர்வாதமும் வச்சிருக்கிறேன். நம்மளுக்கு நல்ல வீடுகளை கொடுத்துருக்காரு, நல்ல ஆதரவு கொடுத்துருக்காரு, நல்ல உதவிகளை கொடுத்துருக்காரு, நல்ல அறிவு கொடுத்துருக்காரு, நல்ல ஞானத்தை கொடுக்குறாரு, நல்ல குடும்பங்களை கொடுத்துருக்கிறாரு, நல்ல திருச்சபை கொடுத்துருக்கிறாரு, நல்ல ஊழியக்காரங்களை எல்லாம் வச்சிருக்காரு. கையில பைபிளை கையில செஞ்சிருக்கிறாரு, ஆதரவு தந்திருக்கிறாரு. பைபிள் என்ன செய்யணும், படிச்சு கீழ்படியணும். அவங்க ஒரு ஊழியக்காரங்களை கொடுத்துருக்கு. கர்த்தாவே கர்த்தாவே அப்படின்னு சொல்லி நான் விசுவாசம் நடத்தினேன், தீர்க்க தரிசனம் சொன்னேன், வியாதிகளுக்கு சுகத்தை கொடுத்தேன், ஆண்டவரே நான் உன்னை அறியலாம் இருப்பாரு. ஆண்டவர் போட்டிருக்கா, நான் உன்னை அறியல. என் சத்தத்தை கேட்டு என் சித்தத்தை செய்கிறவங்களுக்கு தான் நான் என்ன செய்வேன். வசனத்தை வாசிக்க மத்தேயு 7ஆம் அதிகாரம், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. எதுல, பரலோக ராஜ்யத்துல. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்திக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவனே அவனை செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டு சொல்லியிருப்பாரு. நிறைய காரியங்கள் நீங்க 2 வருஷம் வாசித்தீங்கன்னா அந்த காரியங்கள்லாம் நமக்கு என்ன வாசனம் அந்த பிள்ளைங்க போட்டுப்பாரு. நம்மளுக்கு செய்தி கேட்கறதுக்கு பஞ்சம் கிடையாது. செய்தி எப்பவும் எப்ப நினைச்சிருவாங்க, சர்ச்சைக்கு போனா அப்பதான் மெசேஜ் கேட்டோம் ஞாயிற்றுக்கிழமை. இப்போ ஆண்டு கிருபையினால எப்போதும் சர்ச்சையில மெசேஜ் நடந்துட்டு இருக்கு, ஜெபக்குழுல நடந்துட்டு இருக்கு, செல்ல நடந்துட்டு இருக்கு. திருமண செய்தி கேட்கலாம், இப்படி திருவிழா செய்தி கேட்கலாம், உட்கார்ந்த செய்தி கேட்கலாம், படுத்துக்கிறதும் செய்தி கேட்கலாம். இப்ப எல்லா பக்கமும் செய்தி ஆண்டு சத்தியம் போதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. கடைசி காலம் ஆண்டு சொல்லிட்டு இருக்கிறாரு. அவர் சொன்னது எல்லாமே என்ன செஞ்சிட்டு இருக்கு, நிறைவேறிட்டே இருக்குது. அதை நிறைவேறிக்கிட்டு இருக்கு. நம்ம எப்படி இருக்கோம், நம்ம எப்போ இருக்கிற வண்ணமாவே இருக்கும். அல்லேலூயா. ஆனா வசனம்னா பைபிள் வசனம் நிறைவேறிட்டு இருக்கு. தேவனுடைய பிள்ளைகளை நமக்கு அவருடைய சத்தத்தை சித்தத்தை நம்ம நினைச்சது கேட்கறதுக்கு சித்தத்தை செய்து நம்ம நினைச்சிருக்கிறாரு. அதுக்கு பெரிய ஊழியக்காரனுக்கு இந்த படம் தான். நீ பிசாசு வரணும் சரிதா, தீர்க்க தரிசனம் சொன்னாங்க சரிதா, நீ வியாதிசனும் பேய வரணும் சரிதா, என்னத்தை சொன்னாலும் என் சித்தத்தை நீ செய்யலையே, அக்கிரம சந்தைக்காரன் என்னை விட்டு அகன்று போங்கட்டாரு. ஆனா நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளை விழித்து இருக்கணும், ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். நான் என்ன செய்யணும்னு நீங்க என்ன செய்யணும் கேட்கணும். எல்லா இடத்துலயும் எல்லா ஆசனும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பிரகாரம் ஆண்டு சத்தியத்தை போதிச்சுட்டு இருப்பாரு. அதனால அங்க சத்தியம் வேற இருக்கும், இங்க சத்தியம் சர்ச்சையில வேற இருக்கும், ஜெபக்குள்ள வேற இருக்கும். நமக்கு என்னென்ன சத்தியம் தேவை சத்தியத்தை அண்ணன் கொடுப்பாரு. அப்ப நம்ம என்ன செஞ்சீங்கன்னா பையில கையில கொடுத்துருக்கிறோம்னா மாசத்துக்கு என்ன செய்யணும்
மனம் திரும்பணும். குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு ஆண்டவரை பத்தி என்ன செய்யணும்? அவங்களுக்காக ஜெபிக்க ஆண்டவர் வெளியே என்ன செஞ்சுட்டாரு? கொண்டு வந்து ரட்சித்துருவாரு. அப்ப குடும்பத்துல இருக்கிறவங்களே பேர சொல்லி ஜெபிக்கணும். தெருவில் இருக்க மக்களுக்காக ஜெபிக்கணும். ஏதாவது என்ன காரியத்துக்கு அவர் அழைச்சிருக்கிறாரோ அந்த காரியத்துல என்ன நம்மளை கொண்டு செய்யணும் முடிவு பண்ணிருப்பாரு ஆண்டவர். நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம மனம் விரும்பினபடி என்ன செய்யக்கூடாது? இருக்கவே கூடாது. நீங்க பவளை பார்த்தா கூட சவளம் அந்த அப்ப சொல்ல சவளை பார்த்தா கூட அவர் சவளை பவளா கத்து மாற்றி வெளியே கொண்டாரு. அவர் கிறிஸ்டினா ஊழியர்ச்சின்னு நினைச்சு பார்த்தாரா? கத்திரி பிள்ளைல கூட அடிச்சு கெட்டி போட்டு துன்பப்படுத்தி படாரப்படுத்தி நச்சு பிச்சு எடுத்தாரு. கடைசியில அவரை நச்சு பிச்சு வெளியே கொண்டு வந்தாரு ஆண்டவர். அலையா இந்த தேவ பிள்ளைகளை யாரும் சாப்பிட்டா சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, கர்த்தாவே ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கேன் ஆண்டவரே, என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க நீங்க. அப்ப ஆண்டு சொல்றேன், இந்த இடத்துக்கு போ, நான் இடத்துக்கு போ, அந்த முத்தமாக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பான், அவங்க நீ போ அப்படின்னு சொல்லி ஆண்டு கொடுப்பாரு. அதே மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் ஏசப்பாட கேட்கணும். நீங்க என்னக்கா ஜெபம் பண்ணும்போது, ஏசப்பா நீ ரட்சித்தீரப்பா, நான் என்னப்பா செய்யணும் கேட்டு பாருங்களேன். நாம தான் அவசரத்துக்கு டக்கு ஒரு பாட்டு, ஒரு ஜபம், ஒரு வேதவாசம் பண்ணிட்டு டக்குனு எனக்கு ஏகப்பட்ட வேலை, இந்த வேலையெல்லாம் இருக்கிறத ஆண்டு கேட்கவே அலையா ஆண்டு கேட்கணும். என்னோட ஆண்டு கிருபையினால நான் வந்து நிறைய தூக்கு முழங்க ஜோம் பண்ண வருவேன். அப்ப ஆண்டு நினைச்சுருவாரு, உன் பலத்துல எதுவுமே செய்ய முடியாது, அமைதி இருப்பாரு. நான் ஜாலியா ஊழியத்துக்கு செடிக்க நான் போட்டு மண்டை உடைக்கிறேன். அந்த உன் பலத்தை ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா ஆண்டு வேலை வரும்போது கையில மயக்கிறதுக்கு வச்சாரு. அலையா அப்ப அவருடைய சித்தம் எப்ப வந்து அப்படின்னாலும் நான் கேட்பேன், நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, ஆண்டு நினைச்சுவேன் கேட்பேன். இன்னைக்கு கூட என்ன செய்தியெல்லாம் எனக்கு ஆவியால தான் பேசுறாரு. அப்புறம் மெசேஜ் எடுத்து வைக்கணும். அந்த நேரம் அவர் என்ன பேசுறாரோ அந்த வார்த்தையை நான் பேசிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருப்பேன். ஆனந்தத்துக்கு சொன்னேன், ஆண்டவர் இன்னைக்கு நைட்ல வந்து என்ன வார்த்தை கொடுக்கணும் எனக்கு சொல்லித்தாங்கன்னு தான் சொன்னேன். அது சரசரன்னு வார்த்தை எடுத்திருந்தாரு. யோகாவை எடுத்து தராரு. அந்த 2 நாளாக 20ஆம் தேதி அந்த மாசம் உபாச ஜெபத்தை எடுத்தாரு. எஸ்தர் ராஜாத்தி ஜெபம் பண்ற எடுத்தாரு. பாஸ்டிங் போட்டு ஜெபிக்கிறது பத்தி அதை எடுத்தாரு. ஏன்னா இன்னைக்கு மக்கள் மத்தியில பாஸ்டிங் போடவே பாஸ்டிங் செல்லவே இல்ல. கேட்ட என்ன சொல்லுவாங்க, எனக்கு சாப்பிடாம இருக்கவே முடியாது. ஆனா நீங்க ஒரு நேரம் சாப்பாடு கூட கட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். நீங்க காலையில சாப்பாடு கூட கட் பண்ணிட்டு நீங்க 2 மணிக்கு சாப்பிடலாம். ஆனா அந்த ஒரு வாரத்துல ஒரு நாள், டெய்லி கூட நான் சொல்லல, வாரத்துல ஒரு நாளாவது உபவாசம் போட்டு என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஆனா நீங்க இங்க பாத்தீங்கன்னா யோகாவை நீங்க பாத்தீங்கன்னா 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்படி நீரில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து, இப்பங்க 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினைவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று யோனா நினைச்சான். பிரசங்கம் பண்றாங்க. போய் பிரயாணம் பண்ணி அங்க போய் நினைச்சான். 40 நாளைக்குள்ள அந்த நினைவே என்ன செய்ய போகுது? கவிழ்க்கப்பட போகுது. நினைவையில எல்லாம் நினைவே பட்டெல்லாம் என்ன செய்ய போகுது? அழிக்கப்பட போகுதுன்னு போய் ஒரு பிரசங்கம் தான் பண்ணாங்க. அங்க என்ன நினைச்சு பாருங்க, அந்த 5ஆம் வசனத்தை வாசித்தனா, அப்படி நினைவில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் வெட்டு உடுத்தி கொண்டார்கள். இந்த செய்தி நினைவை ராஜாவுக்கு எட்டினது. அங்க இருக்கிற மக்களே குடி பண்ணிட்டாங்க, உபவாசம் போட்டாங்க. 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்துல கூறினார்கள். அப்பொழுது நினைவில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் என்ன செஞ்சாங்களா? வெட்டுடுத்தி கொண்டாங்க. ராஜா வரல. ஆனா 6ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, இந்த செய்தி நினைவின் ராஜாவுக்கு எட்டின போது அவர் தன் சிங்காசனத்தை விட்டு, மக்கள்லாம் இப்படி முழங்கால் போட ஆரம்பிச்சுட்டாங்க, உபவாசம் போட ஆரம்பிச்சுட்டாங்க சொல்லி சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தி இருந்த உடுப்பை கலற்றி போட்டு ரெட்டு உடுத்தி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினைவில் எங்கும் மனுஷனுக்கும் நினைச்சா விருதுகளுக்கும் ஆடுகளுக்கும் ஒன்றும் ருசி பாராட்டி இருக்கும்படி நம்ம தண்ணீர் கூட என்ன செய்யணும், நான் குடிக்க வேண்டாம் சொல்லி மனுஷரும் விருதுகளும் நட்டுடித்தார்கள். மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமா என்ன செஞ்சாங்க கூப்பிடணும். எல்லாம் நினைவுபட்டது போயிட்டு நினைச்சேன். மனுஷரும் மிருக ஜீவனும் நட்டினார் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய்
கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் கையிலுள்ள கொடுமையையும் விட்டு திரும்ப கடவர்கள் என்று ராஜா அறிக்கை செய்யறாரு. அல்லேலூயா. அவர் உடனே பார்த்தாரு, மக்கள் நினைவுப்பட்ட மக்கள் எல்லாரும் உபவாசம் கூட ஜெபிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணே. அது முடிவு பண்ணது ராஜாவுக்கு போன உடனே ராஜா உடனே சிங்காசனத்தை விட்டு என்ன செஞ்சாரு, இறங்கி வந்தாரு. அவரும் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாரு, உபவாசம் கூட ஆரம்பிக்கிறாரு. அவர் மாத்திரம் இல்ல, மாடுகள் ஆடுகள் அங்க இருக்கிற மிருக ஜீவன் எல்லாத்துக்கும் உபவாசம் போட்டு செய்ய வச்சாரு, ஜெபிக்க வச்சாரு. அதன் மீதும் தேவனுடைய பாருங்க கையில் உள்ள கொடுமையும் விட்டாரு. என்னென்ன கொடுமை பண்ணி கொடுமை விடுங்க முதலிட்டாரு. யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனசாப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னார். ராஜா சொல்றாரு, இதே ராஜா தேவன் உக்கிர கோபத்திலிருந்து அவங்க விடுதலை பண்ண முடியும், பணம் இறங்கினாலும் இறங்குவாரு, அதெல்லாம் நீங்க எல்லாரும் செய்யுங்க, உபவாசம் போடுன்னு சொல்லி அந்த கடினம் நிறைஞ்ச அந்த ராஜா, கடினம் நிறைஞ்ச மக்கள் உபவாசம் போட்டு ஜெபிக்கும் போது அது நினைவுப்பட்ட நினைச்சிருந்துச்சு, விடுவிக்கப்பட்டது. அல்லேலூயா. 10வது பாத்தீங்கன்னா, அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரிகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். அல்லேலூயா. அப்ப ஒரு உபவாசம் போட்டதுனால மகாபெரிய நகரம், அந்த நகரமே இந்த உபவாசத்தால இருந்துச்சு பாதுகாக்கப்பட்டது. அங்க இருக்கிற மக்கள், அங்க இருக்கிற ராஜா, அங்க இருக்கிற மிருக ஜீவன்கள் எல்லாம் ஒரு நேரத்தில் இருந்துச்சு அழிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிருந்துச்சு. இந்த யோவான் சொன்னார், ஒரே பிரசங்கத்துலதான் நீங்க நீங்க 40 நாளைக்குள்ள இந்த நினைவுப்பட்ட நினைச்சையும் கவிழ்க்கப்படும் சொல்லி இருந்தாங்க. ஆனா அந்த இடத்துல இருந்தாங்க மக்கள் தேவ சமூகத்துல போய் தேவனை நோக்கி என்ன செஞ்சாங்க, சத்தமிட்டு என்ன செஞ்சாங்க, ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க, உபவாசத்தை போட்டாங்க. இந்த நினைவுப்பட்டம் முழுவதுமே என்ன செஞ்சாங்க, தேவனை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சதுனால அவங்க ராஜாக்குள்ள ஒரு சந்தேகத்துல பேசுறாரு. ராஜாவோட சந்தேகத்துல பேசுறாரு, யாருக்கு தெரியும் நாம் அழிந்து போக உபவாசனம் போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னார். உடனே ஆண்டவர் நினைச்சாரு, அவங்களுக்கு மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாது இருந்தார். அதை செய்வேன்னு சொன்ன ஆண்டவர் நினைச்சாரு, செய்யாது இருந்தார். அந்த மக்களுடைய பாரங்கள், அந்த மக்களுடைய கண்ணீர்கள், அந்த மக்களுடைய ஒரு சத்தம் ஆண்டவர் நோக்கி இருந்துச்சு. போய் தேவ சமூகத்துக்கு போய் அவங்க அழுது உடனே இருந்துச்சு, அதை நிறுத்திட்டாரு ஆண்டவர். அழிப்பேன்னு சொன்னது தெரிஞ்சாரு, அழிக்காம அந்த மக்களுடைய ஜெபத்தினாலே இருந்துச்சாரு, பாதுகாக்கப்பட்டது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்க நானும் பைபிள் கையில காண்று கொடுத்திருக்கிறாரு. இதுல எவ்வளவு பட்டணம் ஜெபத்தினால இருந்துச்சு காக்கப்பட்டது. சோதகுமார பட்டணத்துக்கு ஜெபிக்கிறதுக்கு ஆளே இல்ல, ஜெபிக்க ஒரு மனிதன் இருந்தால் ஓத்து, அவரே அந்த வெளியே அனுப்பிட்டாரு. அங்க அப்படி பயங்கரமான காரியம். ஆனா பாருங்க, இந்த பட்டணத்துல ஜெபிக்க எல்லா மக்களும் செஞ்சுட்டாங்க, ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. தேவன் நினைச்சது அந்த மக்கள் நினைச்சிருந்தாங்க, அவங்க ஒரு விஷயம் ஆண்டு நமக்காக மனஸ்தாபப்பட்டாலும் படுவாரு சொன்ன உடனே அந்த மக்கள் அவங்க தேவ சமூகம் நின்று அழுகிற அழுக ஆண்டு மனசரிச்சு மாத்திட்டு. அல்லேலூயா. அவர் தேவ பிள்ளைகளை நீங்களும் நானும் நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி முழிச்சு நல்லா திருப்பி சாப்பிட்டு நல்லா தூங்கி முழிச்சு நம்ம வேலைகளை பார்த்துக்கிட்டே இருந்தா ஆண்டவர்கள் கணக்கு கேட்பார கேட்க மாட்டாரா? நம்ம ஆண்டவர் கணக்கு கேட்கிற தேவன் தெரியும். தெரிஞ்சாலும் நம்மளுடைய நிர்விசாரமான காரியங்கள் நம்ம எப்படி இருந்த வண்ணமாகவே நம்ம இருக்கோம். அதனால நாங்க எப்பவும் சொல்றதுதான், நல்லா நினைச்சீங்க ஆண்டு சம்பளம் உபவாசம் போட்டு நீங்க ஜெபிக்கும் போது உங்க குடும்பமும் நினைச்சு விடுவிக்கப்படும், பக்கத்துல இருக்க மக்களும் விடுவிக்கப்படுவாங்க, அவங்களும் ரட்சிக்கப்படுவாங்க. நீங்க நம்ம சர்வ போன மாதிரி தெரியும். அந்த எல்லாம் ஆண்டு கிரியை செய்துட்டு பாருங்க, அது ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் வச்சிருக்கிறாரு. அந்த எழுப்புதல் அன்னைக்கு இங்க யார் யாருக்கெல்லாம் ஜெபிச்சீங்கன்னா அவங்களை அவ்வளவு பத்தி பாதுகாப்போட இருப்பாரு. அல்லேலூயா. இன்னைக்கு அமைதியா இருக்கலாம். நான் ஜெபம் என்னத்த கண்டே ஜெபிச்சு பார்க்க ஒண்ணும் நடக்கவே இல்லை, ஒரு மாற்றத்தை காணுமே அப்படின்னு நீங்க நினைச்சுட்டு இருக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரு நாள் மாற்றம் உண்டு. அல்லேலூயா. அந்த நிலையப்பட்ட மகா நகரமையப்பட்ட நினைச்சு அழிவுக்கு வைக்கப்பட்டுருச்சு. ஆனாலும் ஒரு நாள் வந்தது. அந்த ஒரு நாள் அந்த மக்கள் எல்லாரும் ஜெபிக்க தேவன் நினைச்சிருந்தாரு, வாசல திறந்தாரு. அல்லேலூயா. திறந்த உடனே எல்லா மக்களும் என்ன செஞ்சுட்டாங்க, ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. மிருகம் முதல்ல பச்சனை கூட குடிக்கல. அதே மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்களும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டயத்துல நீங்க வாரத்துல ஒரு நாள்
இல்ல நீ வாரம் 2 நாள்னாலும் நீங்க என்ன அதுல ஒரு ரசம் போடுறது ஒரு அதிகாரம் இருக்கு பைக்கிட்ட கூட. பரிசேயனுடைய ஜெபத்தை பார்க்கணும், நம்ம ஜெபம் எப்படி இருக்கணும் அதிகமா இருக்குன்னு ஒரு ரசம் இருக்கு. பரிசேயன் ஜெபம் வந்து நான் வாரத்துல 2 நாள் ஜெபம் பண்ணுவேன், நான் வாரத்துல 2 நாள் உபவாசம் போடுவேன் அப்படின்னு சொல்லி லூக்கா 18 சொல்லுவாரு. 18ஆம் அதிகாரத்துல சொல்லுவாரு, நான் வாரத்துல 2 நாள் உபவாசம் பண்ணுவேன், காணிக்கை நான் தசமம் கரெக்டா செலுத்துவேன், ஆண்டுங்க பயத்துல இருப்பேங்கிறது அந்த ஆயக்காரனால ஆண்டுகிட்ட சொல்லுவாரு. அதனால ஆண்டுக்கு ஒரே ஒரு வார்த்தை தன்னை தாழ்த்திட்டான், இவன் தான் நீதிமான்னு சொல்லி முடிச்சுட்டாரு. நான் பெருமையா பேசுறதுக்கு ஆண்டு விட மாட்டாரு. நான் தேவனுடைய பிள்ளைகளை நீங்க நினைச்சு என்னன்னா நாட்கள ஆண்டவரின் சமூகத்துல வந்திருக்கு, நம்ம தேவ சத்தத்தை கேட்கிறோம், தேவ சித்தத்தை நம்ம என்ன செய்யணும், நம்ம செய்யணும். இந்த பைபிள கையில கொடுத்துருக்கிறாரு, பைபிள இருந்து ஸ்டெயில தூக்கிட்டு போறது கையில, நான் சர்ச்சைக்கு போறேன்னு சொல்லி ஸ்டெயில தூக்கிட்டு போறது பைபிள் தரல. இந்த பைபிளை என்ன பொருள் பார்த்து ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், படிக்கணும், பைபிள் படிக்கணும். அடையா பைபிள படிக்கணும். சின்ன பிள்ளைங்களா இருந்துச்சுன்னா பெரியவங்களா இருந்துச்சுன்னா பைபிள் நினைச்சணும் படிக்கணும். ஒரு அதிகாரம்னாலும் சின்ன பிள்ளைங்க நாளைன்னா ஒரு அதிகாரம் நல்லா படிச்சு முடிச்சிடணும். சரியாம்மா? படிச்சு நல்ல பைபிள் இல்ல இல்ல நல்ல நல்லா பேசுவாங்க, அதனால நல்லா பேசுவாங்க, நல்லா இருப்பான். உண்மை சொல்ல போய் சொல்லிட்டேன். ஆனா தேவனுடைய பிள்ளைகளை நீங்க நினைச்சீங்கன்னா நல்லா நினைச்சிருந்தோம் பைபிள் வாசித்து அது கீழ்படியும். அப்ப எனக்கு புரியவே இல்லையே, பைபிள் பத்தி எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, படிக்கும் போதே மண்ணில ஏற மாட்டேங்கினாலும் ஆண்டவன் புரியுறதுக்கு எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லிக்காருங்க. பக்கத்துல இருக்கிறவங்க போனாலும் ஆண்டவர் அவங்களுக்கா ஜோ பண்ணிக்கிட்டே இருக்க, கூப்பிட்டோன்னு நினைச்ச மாட்டாங்க, அதனால வரலன்னா ஜோ பண்ணிக்கிட்டே இருங்க. அவங்க ஒரு நாள் ஆண்டவர் கூட்டிட்டு வருவார். அலையிலையா இந்த மகாநகரமே இந்த நினைவே பட்டணம் பயங்கரமான பட்டணம், பெரிய பட்டணம். அந்த பட்டணத்துக்கு மக்கள்லாம் பாவம் செஞ்சு அவங்களுடைய அக்கிரமங்களை செஞ்சு தேவ சமூகத்துக்கு போயிட்டு இந்த 1ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல போட்டிருக்கு, அந்த 2ஆம் வசனத்துல நீ எழுந்து மகாநகரமாக நினைவுக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி அவருடைய அக்கிரமம்லாம் என் சமூகத்துல இருந்து எரிச்சிச்சு எட்டிட்டு நான் சொல்றாரு. அப்படிப்பட்ட அக்கிரமம் நிறைஞ்சு அந்த மகாநகரமா நினைவை பட்டணத்தை கட்ட மாற்றி அமைச்சு அவ்வளவு ரட்சிக்க வச்சாரு. தண்ணி மிருகம் கூட தண்ணி குடிக்க மாட்டேங்கன்னா பாத்துக்கோங்க. அந்த ராஜா மக்களுக்கு செய்யறாங்க, ராஜாவே சிங்காசனத்தை இறங்கிட்டாரு. அப்ப நம்ம செய்யணுமா செய்யக்கூடாதா? உபவாசம் போடுங்க, வார்த்தை 1 நாள் 2 நாள் உபவாசம் போட்டு மக்களுக்காக என்ன செய்யணும், பெரும் மக்களுக்காக, நம்மளுடைய தமிழ்நாட்டுக்காக, நம்மளுடைய இந்திய தேசத்துக்காக, உலகம் முழுக்க எல்லா மக்களுக்காக என்ன செய்யணும், ஜெபிக்கணும். ஜெபிக்க 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 தான் அந்த கட்டுகள் என்ன செய்யும், அறுக்கப்படும். ஜனங்கள் என்ன செய்வாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. என்னைக்கும் தெரியாது அன்னைக்கு பரலோகத்துக்கு ஏசப்பட்ட போன சிங்கேசன் பாரு நீ ஜெபிச்சதுல வந்து மக்கள் அப்படின்னு சொல்லுவாரு ஆண்டவர். அல்லேலூயா. எல்லாத்தையும் அட சொல்லுவாரு. அவர் சொல்றதுல அலைச்சல கணக்குல வச்சிருக்கிறேங்கிறாரு, ஒரு பெருமூச்சிய கணக்குல வச்சிருக்கிறேங்கிறாரு, மாய வார்த்தை கணக்குல இருக்குங்கிறாரு, கண்ணீர் துருத்தியில சேர்த்து வச்சிருக்கேன் ஆண்டவர் சொல்றாரு. அவன் எல்லாத்தையும் ஆண்டவர் நியாயத்துக்கு கொண்டு வந்து நிற்பாரு. நீ அழுது இவ்வளவு அழுதிலமா, இந்த அழுதி நீ இவ்வளவு ஆட்டுமாக்களை நான் அவன் தந்திருக்கேமா அப்படின்பாரு. அதுக்கெல்லாம் முத்துக்கள் உண்டு, கிரீடம் உண்டு, நிறைய கிரீடம் இருக்கு பைபிள் பிரகாரம். இந்த கிரீடத்தை போனவன்னு நினைச்சுவாரு, சூட்டுவாரு. அதெல்லாம் நியாயத்துக்கு முடிஞ்சு கிரீடத்தை சுட்டி அந்த அவங்களுக்கு எந்த இடம் வச்சது அந்த இடத்துல கூட நினைச்சுவாரு தருவாரு. அலையிலையா ஒரு பாட்டி இருந்துச்சா, ஊழிட்டு போமா, கஷ்டப்பட்ட பாட்டியா, அது ஊழியத்துக்கு போகுமா, ஊழியத்துக்கு போயிட்டு ரொம்ப கஷ்டத்து மத்தியில ஊழியம் செஞ்சுட்டு ஆண்டு ஊழியத்தை செஞ்சுட்டு அது வருவாங்களாம். பெரிய பணக்கார வீட்டம்மாவா, சரியான ஜமீன்தார் வீட்டுக்கு குடும்பத்துருவாங்க. அவங்க சோபா போட்டு சோபால உட்கார்ந்துட்டு எழுச்சுவாங்களா, அந்த அம்மா போறது வரலாம் பார்த்துட்டே இருப்பாங்க. ஆனா ஒரு நாள் 2 பேருமே மறைச்சிட்டாங்களா, மறைச்சிட்டுன்னா பரலோகத்துல உங்களுக்கு எது பெரிய வீடு யாருக்கு, பாட்டிக்கு, சுவிசேஷ ஊழியத்தை செஞ்ச பாட்டிக்கு சரியான வீடு கொடுத்துருக்காங்களா. இந்த சோபாசத்துல இருக்கையே காற்றை வாங்கிட்டு போயிருந்துச்சுல்ல, அந்த அம்மாவுக்கு ஒரு சின்ன குச்சி வீடு கொடுத்துட்டாங்க. அந்த கதை தான் என்ன ஊழியக்காரங்க சொல்றது, நான் சொல்றேன் அவங்களும் கரப்பில மட்டையில அறிய கிடையாது. அப்படி வந்து போட்டு உட்காந்துட்டாங்க. இந்த அம்மா பார்த்து போவோம், நான் எவ்வளவு பெரிய பணக்காரி, எப்படி நான் இருந்தேன், எனக்கு இப்படி கொடுத்துட்டு அவங்க கஷ்டப்பட்டவன் கஞ்சனாரியா அப்படி பஞ்சத்துல அடிப்பட்டவன் ஏசி அந்த அம்மா ஏசிட்டு அவ்வளவு தெரியுறாரு. இந்த உலகத்துல இருக்கிற அவன் எனக்காக அவன் கஷ்டப்பட்டா, பரலோகத்துல வந்து அவளுக்காக நான் இந்த வீடை கொடுத்துருக்கேன். என் கஷ்டம் அவன் கஷ்டப்பட்டது எனக்கு தெரியும். நீ காலுக்கு மேல கால் போட்டுட்டு பேசிட்டு இருப்பாங்க, இப்ப இரு அப்படின்னு சொன்னாங்க ஆண்டவர். அதனால நம்ம பரலோகத்துல அவங்க இருந்தாக்கல ஆண்டவர் வச்சுருவாரு, பலன் கொடுப்பாரு. அல்லேலூயா.
அதனால நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்னுட்டு அப்படியே இந்த உலகத்தை அப்படியே நம்மளே வீசி இப்படியே ஜப்பான்காரங்க மாதிரியா யாரு இப்படி வீசிக்கிட்டே இருந்தோம் சரி அப்படி வீசிக்கிட்டே உட்கார்ந்து இருக்க கூடாது. நாம இறங்கி எரிச்சு ஆண்டவருக்காக வேலை செய்யணும். ஏன் ரோட்ல பாக்குறவங்களுக்கு ஸ்ரீசி சொல்ல முடியாது ஆண்டவரே தாத்தமா வச்சுட்டு வந்துருங்க இசப்பா அவங்க சொல்ல ஒரு மாதிரி இருக்கு நீங்க சர்ச்சை தந்துவே சொல்லுங்க இல்ல ஒவ்வொருத்தரும் பார்த்தா சொல்லிருங்க ஆண்டவரை பத்தி இசப்பா உங்களை நேசிக்கிறாரு இசப்பா உங்களை அன்பா இருக்க சொல்லுங்க அலையிலையா அப்படி சொல்ல தெரியலையா இன்னொன்னு சொல்லி கொடுத்துட்டா ஆண்டவரே அந்த ஆத்துமாக்களை தாங்க அவங்களுக்கு சுவிச்சு சொல்றதுக்கு நல்ல ஞானத்தை தாங்க உங்களுக்கு போராடுற ஒரு அளவு விட மாட்டீங்க எல்லாத்தையும் ஆண்டவரை சொல்லிடுவீங்க அலையிலையா. நான் கர்த்தரி பிள்ளைகளை யாராலும் இயேசுவை பத்தி நல்லா ஜெபம் பண்ணிட்டு போங்க உங்களுக்கு ஆத்துமாக்களை கொடுத்துருவாரு. இன்னும் ஆத்துமாக்கள் வர போற காலம் தான் இன்னும் ரட்சிக்கப்பட போறாங்க எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட போறாங்க அது வரைக்கும் ஆடுவாங்க ரட்சிக்கப்படுறது எல்லாரும் கைக்கும் பைக்ல கையில கொடுத்துருவாரு. என்னடா மாம்சமான யாவரி பிள்ளைங்க ஆகியே ஊற்றுவே இருக்காரு முழங்கால் யாவும் எனக்கு உண்டாக உடல் இருக்காரு நாமங்கள் எல்லாம் என்ன அறிக்கை செய்ய இருக்காரு எல்லாம் பூமியில எல்லாம் எங்கும் உள்ளவர்களே என்ன நோக்கி பாருங்கள் அப்படின்னு ஆண்டு சொல்லித்தாரு. நான் அறியாமல காலத்துல நான் அறியாத போல இருந்தேன் இப்பொழுது எல்லா மக்களும் வளர்ந்திருக்க வேண்டும் என்று நான் கட்டளையிட்டு இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 9 அதான் எல்லா மக்களும் வளர்ந்திருக்க வேண்டும் என்று நீதி பொறுப்பை அளிச்சிடாரா இருந்து எல்லா பகுதியிலும் கட்டளையிட்டு இருக்கிறாரா அலையா. அதற்காக பேதுருவிங்க பாத்தீங்கன்னா தாமதிக்கிறார் என்று எல்லாரும் அறிகிறதுனால ஒருவர் கெட்டு போகாதது எல்லா மக்களும் மணந்திருக்க வேண்டும் என்றே நீடிய பொறுமை உள்ளவரா இருக்கிறாரா ஆண்டவர். அப்ப அவரு எல்லாம் தாமதிக்கிறார் ஏசப்பா சீக்கிரம் வரப்ப மரப்படை சொல்லி இன்னும் வராம இருக்கிறாரு எதுக்கு கேட்டா ஒருவர் கெட்டு போகாது எல்லா மக்களும் மணந்திருப்பது அவருடைய ஆவல் அப்படியே பாரம் ஆட்டு மக்களை குறிச்சு ஏன் பாரம் எல்லாரும் பரவரஞ்சத்தை குறிச்சு நிரம்புக்காக அவங்க பாரம் பண்ணிட்டு இருக்காரு அந்த அக்கடியில நித்தியங்களை அழுவாங்களே அது ஏன் பிள்ளைகள் இல்ல அப்ப அந்த இடத்துல அழுதுட்டு கிடப்பாங்களே இந்த பிள்ளைங்க அந்த இடத்துக்கு போகக்கூடாது என் பிள்ளைங்க பரவத்துல வந்துடணும் சமாதான நேரம் இடத்துக்கு வந்துடணும் சந்தோஷம் இடத்துக்குள்ள வந்துடணும் ஆண்டு அவனா இருக்கிறாரு அலையா. அதனால அந்த பாரத்தை நம்ம கையில கொடுக்குறாரு நீங்க அப்ப எல்லாத்துக்குமே நினைச்சீங்க சுவிசேஷம் அறிவிங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அதான் எல்லா சகல சிருஷ்டிக்கு நீங்க சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் ஆண்டு சொல்லியிருக்கிறாரு. கட்டளை பிள்ளைகளை நீங்க இந்த காலத்துல மௌனமா இருந்தா யூதருக்கு ரட்சிப்பு வேற வழியை வரும் சொன்ன மாதிரி நம்ம மௌனமா இருந்தா வேற அந்த நமக்கு தர வேண்டிய ஆத்மாக்களை வேற இடத்துல ஆண்டு கொடுத்துருவாரு. அதனால அங்க போயிடுச்சுன்னா இவங்கதான் தெரியுமே எனக்கு சொல்லியிருக்குன்னா அவங்க வேற யாரும் தட்டி வச்சுக்கிடுவாங்க அந்த ஆத்மாவை பரலோகத்துக்கு அவங்க வந்து நிற்பாங்க அந்த வேற ஒருத்தங்க கையில வந்து நிற்பாங்க அந்த ஆத்மா அலையா. அதாவது கையில கண்ட ஆத்மாக்களை விடாதீங்க பிடிச்சிச்சு ஆண்டவர் சுவிசேஷத்தை சொல்லியிருக்காரு ஏன்னா சரியா அலையா. சுவிசேஷம் அறிவிக்கப்படுறதுனாலதான் இது அதான் சொன்னாரு எனக்காய் பேசிட நாவு வேண்டும் என்னை போல அழைத்திட கால்கள் வேண்டும் எனக்காய் பேசிட நாவு வேண்டும் என்னை போல அழைத்திட கால்கள் வேண்டும் இதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும் மந்தையில் சேராடுகளே எங்கிலும் கோடி கோடி உண்டு பாட்டு இருக்கு அதுல கால்கள் நமக்கு தெரிஞ்சுறாரு அது நம்மகிட்ட கேட்கிறாரு போய் எல்லா மக்களுக்கும் என்ன செய்யுங்க சுவிசேஷத்தை சொல்லுங்கன்னு சொல்லி அந்த கிருமி பாக்கியத்தை எனக்கு தரணும். அந்த யோனா போய் பிரசங்கம் பண்ண உடனே அந்த மக்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க மனம் திரும்பினாங்க இல்லாட்டி நேரம் போய் அழிச்சு உட்காந்துதான் அழிச்சுட்டு இருந்தாங்க அந்த அவ்வளவு மக்களும் அக்னியில போய் விழுந்தா ஆண்டவருக்கு மனசு வேதனை அவர் சொல்றாருல வலதுகைக்கு இடதுகைக்கு வித்தியாசம் தெரியாது என் ஜனங்களுக்காக நினைச்சேன் பரிதவியாமல் இருப்பேனா அப்படிங்கிறாரு. அப்ப பரிதவிக்கிறாரு அவருக்கு ஒவ்வொரு மக்களையும் பார்த்து அவர் பரிதவிக்கிற தேவனா இருக்கிறாரு. அவர் பாசம் நிறைந்த தேவர் அன்பு நிறைந்த தேவர் எல்லா மக்களும் மனம் திரும்ப வேண்டும் என்றால் நீடிய பொறுமையில் உட்கார்ந்து இருக்கிறாரு. ஆனா தேவ பிள்ளைகளை நீங்க இறங்கி வேலை செஞ்சா தேவராஜ்யம் என்ன செய்யும் கட்டப்படும் கண்டுபிடிச்ச ஜெபிப்போமா ஜெபிப்போம் எல்லாருமே பரிசுத்த பிதாவே இந்த வேலைக்காக நடிச்சது நேசமா உடைய பாதப்பிள்ளைகளை தாழ்த்துகிறோம் நீர் கொடுத்த வார்த்தைகளை கொடுத்துருக்கு ஆண்டவரே நீர் கிரியை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் நாங்க சும்மா இருக்கக்கூடாதப்பா எல்லா மக்களும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும்ப்பா எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே ரட்சிக்கப்படணையா இவங்கள்தான் பாரத்தோட திறப்பை நின்று நாங்க ஜெபிக்கணும் ஐயா உடைய கற்றைகளை தாழ்த்துக்கிறோம் வெறுமையாகிறோம் கற்று நாம் மாத்திரம் வைந்துட்டு ஒவ்வொரு பிள்ளையும் ஆவியனர் ஆட்கொண்டு வருகிறதுங்க தேவ சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக கர்த்தர் மாற்றுங்க. அந்த யோனா தகப்பனை ஒரு தீர்க்கதரிசியா இருந்தாலும் கர்த்தாவே உங்களுடைய கர்த்தர் அந்த மகனை கொண்டு நீ செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடித்து அந்த நினைவு பட்டத்தில் இருக்க மக்களெல்லாம் நீ ரட்சித்தீர் ஆண்டவரே உங்களுக்கு நன்றி சொல்றேன் அப்பா. கர்த்தர் தொடர்ந்து பொறுப்பு நடந்து மையப்படும் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென்.
ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, முழு பிரசாவத்தை சோதரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.